நேற்று கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அதாவது பள்ளிக்கூடங்களில் மதம் சார்ந்த அடையாளங்களை அனுமதிக்க மாட்டோம்னு. இவர் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறார், ஆனால் அதில் ஒரு கிளாரிட்டி இல்லை. மத அடையாளங்களை அனுமதிக்க மாட்டோம்னா என்னன்னு எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு அது புரியலை. இன்றைக்கி கிராமப்புறத்தில் பார்க்க போனீங்கன்னா ஒரு சாதி கயிறை கட்டுறாங்க, கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு சொல்லி. நீங்கள் அதை ஒழிக்கிறேன்னு சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் பள்ளிக்கூடங்களில் அனுமதிக்க மாட்டோம்னா நான் கேட்குறேன், அப்போ ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் என்னன்னா தேசிய கீதமோ தமிழ் தாய்வார்த்தை பாட வைங்க. இன்றைக்கி கிறிஸ்துவ பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், முஸ்லீம்களுடைய பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், இன்றைக்கி பார்க்க போனீங்கன்னா அவங்களுடைய கீதத்தை தான் பாடுறாங்க. அதை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியுமா? காலையில் ஏந்து ஒருத்தர் சாமியை கும்பிட்டு விபூதியை வைக்கிறாரு. அது அது மத நம்பிக்கையில் வருமா இல்லை தெய்வ பக்தியில் வருமா? இன்னைக்கு ஒரு முஸ்லீம் தாயத்தை கட்டின்னு வராங்க, அவங்களுடைய மத நம்பிக்கை. இன்னைக்கு ஒரு இந்து குங்குமம் விபூதி வைக்கிறாங்க, அது அவங்க மத நம்பிக்கை. ஒரு கிறிஸ்துவ ரோசரி மாலை போட்டவங்க, அது மத நம்பிக்கை. ஒரு திருவாளை காப்பு கட்டின்னு வராங்க, அவங்க மத நம்பிக்கை. இதை பள்ளிக்கூடத்தில் அனுமதிக்க மாட்டோம்னா எந்த விதத்தில் நியாயம்? ஏன் விளம்பரம் ஏன் மதத்தை வச்சு பண்றீங்க? நீங்க கொண்டு வந்திருக்கிற சட்டம் கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கும் பொருந்துமா, முஸ்லீமுடைய ஸ்கூலுக்கும் பொருந்துமா, இல்ல அரசாங்க பள்ளிக்கு மட்டுமா? இதுக்கு சரியான கிளாரிட்டி தேவை. ஏற்கனவே நீங்க என்ன சொன்னீங்க, தனியார் பள்ளிகள்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வெளியில வைக்கணும்னு சொன்னீங்க. எந்த தனியார் பள்ளி வச்சிருக்கிறாங்க? எத்தனை பள்ளிக்கூடத்தில் போய் நீங்க ஆய்வு நடத்திருக்கிறீங்க? இன்னைக்கு நான் கேட்குறேன், இதே கிறிஸ்டியன் ஸ்கூல்ல எவ்வளவு ஃபீஸுங்க அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டா? இதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு வழி இல்லை. திசை மாத்திரத்துக்காக மறுபடியும் இந்த மதத்தை கையில் எடுக்காதீங்க. இதை முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு வரேன். தயவு செய்து மக்களை திசை திருப்பத்துக்காக டிசைனா நீங்க விளம்பர மாடல் அரசு செயல்படாதீங்க. மாணவர்களுடைய கல்வியில விளையாடாதீங்க. ராஜ்மோகன் இதுக்கு சரியான கிளாரிட்டியை விளக்கணும்னு சொல்லி நான் தாய்மொழியும் கேட்டுக்கிறேன்.